ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 23। महान बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो। परिवारக்கு உங்களை आज का வரவேற்கின்றோம். विषय இன்றைக்கு है நாள் यथार्थ बोल 23 बोलो। अव्यक्त इशारे துல்லியமான வார்த்தைகள் जैसे என்பது இன்றைய ब्रह्मा தலைப்பு. बाप के बोल, फरिश्तों பிரம்மா के बोल பாபாவின் வார்த்தைகள் कम बोल और தேவதைகளின் मधुर बोल வார்த்தைகளைப் थे, போல இனிமையாகவும் ऐसे यथार्थ குறைவாகவும் बोल இருந்தன. बोलो। அதுபோல நீங்களும் துல்லியமான कारोबार के வார்த்தைகளை लिए மட்டும் பேசுங்கள். बोलना पड़ता है, காரியத்திற்காக பேச लेकिन वह வேண்டியிருந்தாலும் भी அதை நீட்டிக்க लंबाई नहीं வேண்டாம். करो। ஒவ்வொரு எண்ணம், சொல் हर மற்றும் संकल्प செயலில் बोध தந்தையை और பின்பற்றுங்கள். कार्य में ஒவ்வொரு मौनो भाव செயலிலும் करो। இனிமையும் பணிவும் हर இருக்கட்டும். बोल में இதற்காக मधुरता, தன்னை ஒரு நிமித்தம் என்று கருதி नम्रता की செயல்படுங்கள். महानता அப்பொழுது हो। மகான் தன்மையின் கூடவே इसके लिए பணிவும் வரும். स्वयं மேலும் और வெற்றி निमित्त மூர்த்தி समझकर ஆகுவீர்கள். हर कार्य करो। तब महानता के साथ नम्रता आएंगी और सफलता मूर्त बनेंगे। पास विद ऑनर योग बल। मीठे मीठे बच्चे, बाप ने आपकी सारी चिंता लेकर आपको रूहानी नशा दिया है। जब यह नशा रहता பாபா है உங்களுக்கு तब मस्तक पर चमक दिखाई देती है। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் முக்னி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। बाबा की जब शिक्षाएं सुनते हैं तो बहुत बहुत अच्छा பாபாவுடைய लगता है கற்பித்தல்களை நாம் और கேட்கும் ऐसा பொழுது लगता है कि हमारे जीवन में एक गाइड है நமக்கு அது ரொம்ப जो हमें பிடிக்கும். हर कदम நம்முடைய पर வாழ்க்கையில நமக்கு ஒரு கைடு डायरेक्शन இருக்கிறாங்க भी देते हैं அப்படிங்கிற और உணர்வு इशारा भी ஏற்படும். देते हैं। யாரு நமக்கு अगर हम கற்பித்தல்களை डायरेक्शन पर கொடுக்குறாங்க चलते ஒவ்வொரு हैं ஸ்டெப்புக்கும் और அப்படின்னு நம்ம इशारों पर பார்த்தோம்னா चलते हैं அந்த तो வழிமுறைகளை वर्तमान நாம परिस्थिति अनुसार கடைபிடிக்கும் போது, अपना பின்பற்றும் பொழுது, अंदर का நம்முடைய मन का இந்த कहना நிகழ்கால சூழ்நிலைக்கு बुद्धि का ஏற்ப कहें நமக்குள்ள உங்களுடைய अचल रहना, மனதிற்கோ அல்லது अटूल रहना, புத்திக்கோ நீங்கள் ஒரு एक रस விஷயத்தை रहना, நீங்க सहज रहना। ஆடி அசைக்க முடியாம இருக்கணும் बाबा அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா आपने अपने உங்களால बच्चों அப்படி को இருக்க முடியும். அது ரொம்ப हमको क्या சுலபமாக बोलना இருக்கும். है, कैसा बोलना है, பாபா उस पर நமக்கு बहुत எப்படி பேச வேண்டும் ध्यान என்றும் खिंचवा रहे हैं, கற்பிக்கின்றார். என்ன பேசணும் उसका அப்படிங்கறத होमवर्क दे रहे हैं கற்பிக்கின்றார். பாபா कि இதில் बच्चे दिन நம்முடைய भर ध्यान கவனத்தை रखें திருப்புகின்றார். और அதற்கு अपने நமக்கு வீட்டு शब्दों को, பாடமும் கொடுக்கிறார். முழு நாளும் உங்களை हमारे பார்த்துக்குங்கன்னு பாபா शब्द நமக்கு அறிவுறுத்தல்களை शब्दों का बहुत கூறுகின்றார். ध्यान உங்களுடைய रखें। வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? जो मनुष्य मुझसे உங்களுடைய बोलता வார்த்தைகள் है மிக மிக முக்கியமானவை. उससे ஒரு மனிதர் என்னதான் किसी के அவங்களுடைய अंदर வாய் மூலம் हिम्मत, பேசினாலும் आशा, அதன் மூலம் उसकी ஆஹ், महानता, சில उसको अनुभव சில होगा। பேருக்கு அதன் और மூலம் कोई कोई தைரியம் शब्द ऐसे ஏற்படும். होते हैं சில பேருக்கு ஒரு जो நம்பிக்கை आत्मविश्वास ஏற்படும். बोल सकते हैं, சில பேர் उनको चोट ஆக்கப்பூர்வமாக लगती है, थोड़ा உணர்வார்கள். दुख சில होता है। வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக तो இருக்கும். इसलिए அவற்றை कोशिश यही கேட்டோடனே करें அவங்களுக்கு ரொம்ப कि மனசோர்வு हम, जैसे அடைஞ்சிருவாங்க, बाबा துக்கம் अभी कह रहे हैं, அடைஞ்சிருவாங்க. यथारथ அதனால सच बोल நீங்க बोलो। இதை முயற்சி பண்ணணும். பாபா एक சொல்றார், अयथारथ ஒவ்வொரு होता நீங்க है துல்லியமான வார்த்தைகளை जिसमें பேசணும்னு सभ्यता नहीं சொல்றாரு. ஒண்ணு होती है, சரியில்லாத வார்த்தைகள், அதுல डिसेंसी नहीं எந்த ஒரு होती है, மரியாதையும் रिस्पेक्ट இருக்க नहीं होती முடியாது. है, அதுல कठोरता ஒரு होती है। பண்பும் இருக்க முடியாது, மரியாதை இருக்காது. அதுல लेकिन जो ரொம்ப बाबा ஒரு हमको கசப்பான नम्रता और தன்மை அந்த मधुरता का வார்த்தைகள்ல இருக்கும். लक्ष्य दिया है, ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லி वो जो கொடுக்கிறார் नम्रता அப்படின்னா, वाला व्यक्ति होता है நமக்கு ஒரு उसमें निमित भाव होने குறிக்கோள் पर இருக்கணும். அதாவது பணிவுத்தன்மையும் இருக்கணும், उसके जो இனிமையும் वचन இருக்கணும். होते हैं, பணிவாக இருப்பவர்களுக்கு நான் जिसे நிமித்தமாக कहते இருக்கும் हैं கருவி ज्ञान ஆத்மா அப்படிங்கிற बसंत, அந்த உணர்வு என்பது तो இருக்கும். उनकी रूप அதை पर தான் ध्यान நாம் रहना। ரூப் பசந்த் அப்படின்னு சொல்றோம். और बसंत का ரூப்னா अर्थ உங்களுடைய है தாரணை, रतन और मोती பசந்த் निकलते அப்படின்னா हैं।
அவர்கள் அவங்களுடைய हमेशा हमें வாயிலிருந்து வெளிப்படும் ऐसे बोलना வார்த்தைகள் चाहिए ரத்தினங்களாகவே இருக்கும், कि बड़े முத்துக்களாக ध्यान இருக்கும். से एक एक शब्द सुने। நம்முடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக எப்பொழுதும் जब இருக்கணும். शब्द हमारे எல்லாருமே நம்முடைய வார்த்தைகளுக்காக मूल्य ரொம்ப वाले होते, கவனம் वैल्यू கொடுக்கணும். वाले होते हैं, நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப तो देखते ही விலைமதிப்பற்றதாக रह जाता இருக்கணும். है। लेकिन हमारे बोल साधारण அப்ப होते हैं, எல்லாருமே அதை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க, படிக்கணும்னு बहुत से நினைப்பாங்க. ஆனா நம்ம मनुष्य வார்த்தைகள் एक ढंग से சாதாரணமானதாக गुजर இருந்தது जाता है। அப்படின்னு சொன்னா तो कैसे एक एक शब्द हमारा मूल्यवान हो, बहुत ही सभ्य हो, नम्रता का हो, நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் सम्मान वाला மதிப்புமிக்கதாக हो, இருக்கணும், பணிவுடையதாக तो ये இருக்கணும், இனிமையாக कारण शब्द இருக்கணும், होते हैं। சமத்துவம் बाबा का உள்ளதாக इशारा இருக்கணும். बहुत அந்த मिलता है வார்த்தைகள் बोल पर, துல்லியமாக இருக்கணும். मेरी பாபாவுடைய याद है சிக்னல் गुरुओं को நமக்கு सिखाया கிடைக்குது, जाता நாம था எப்படி பேசணும் அப்படின்னு. எனக்கு நினைவு இருக்கு, कि जो जीभ நாம है मनुष्य की, ஒரு மனிதனுடைய நாக்கு ये कैद में அப்படிங்கிறது रखी हुई है कि सोच के बोलो, सोच के அது बोलो, ஒரு விதமான சிறை போன்ற விஷயம். நாம क्योंकि कैद किस चीज की है? சிந்திச்சு दांतों பயன்படுத்த की। வேண்டும். அப்போ तो इसलिए சிறை அப்படின்னு ஏன் उसको जेल में சொல்லப்படுதுன்னா, इसलिए பற்கள் रखा है தான் कि சிறை, वो வாயில இருக்கிற பற்கள் कहावत है ना சிறை. कि அது ஏன் சிறையில तलवार की வைக்கப்பட்டிருக்கு घाव நாக்கு அப்படின்னாக்கா, जल्दी भर जाती அதை है, पर பற்றி जो சொல்லப்பட்ட बोलने का கூற்று रूप அப்படிங்கிறது, होता है நீங்க கத்தியினால ஒரு तो காயம் कैद से है। ஏற்பட்டதுன்னா அது சீக்கிரம் ஆறி போயிடும். इसको ஆனா भरने में ஒரு सालों लगते हैं। வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட காயம் அப்படிங்கிறது அவ்வளவு तो बस சீக்கிரம் हमारा அந்த புண் ஆறாது. कैंची का வருடக்கணக்கில் काम நீங்க निकल அதை सकता है ஆத்துறதுக்காக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். संबंधों को तोड़ने के நம்முடைய लिए। வார்த்தைகள் तो ஒரு बोल से ही ஒரு बेशक हमारी भावना अच्छी கத்திரிக்கோலை होती போல है, கூட வேலை செய்ய पर முடியும், भावना உறவுகளை और बोल வெட்டிவிடும். मैच சில करें, வார்த்தைகள் நம்மளுடைய भावना अच्छी உணர்வுகள் होती है, நல்லா बोल இருக்கலாம், नहीं ஆனால் நம்மளுடைய अप्रोप्रिएट हो, வார்த்தைகள் சரியில்லாம இருக்கலாம். यथार्थ ஆனா का मतलब है ரெண்டையும் कि மேட்ச் பண்ணணும். उचित, நம்ம வார்த்தைகளும் உணர்வுகளும் ஒன்றாக இருக்கணும். समय अनुसार, परिस्थिति अनुसार அது துல்லியமாகவும் கூட हमारे இருக்கணும், जो बोल நேரத்திற்கு होने ஏற்ப चाहिए சூழ்நிலைக்கு ஏற்ப துல்लियமாகவும் இருக்கணும் बहुत நம்முடைய வார்த்தைகள். एक्यूरेट हो, अप्रोप्रिएट हो और टू द पॉइंट हो। कई बार कोई நாம बात को लंबा மிக करते துல்லியமாக जाते பேசணும், கரெக்டா तो பேசணும். सुनने वाला நாம சில अपनी விஷயங்களை நம்ம ரொம்ப सुनने की பெருசாக்கி शक्ति को ऑफ कर விரிவாக்கமாக்கி देते ரொம்ப हैं और नहीं பெருசாக்குறோம். सुनते। அப்ப கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகும் अगर आप அப்படின்னா, टू द அவங்களுடைய पॉइंट बोलते हैं, கேட்கும் சக்தியை शॉर्ट மூடி बोलते हैं, வச்சிடுறாங்க. அப்ப அவங்க तो हर பாயிண்ட்டுக்கு एक இப்ப को நம்ம बहुत பேசணும், கரெக்டா எந்த अटेंशन விஷயமோ रहती அதை है, கரெக்டா விஷயத்தை பேசணும். रिस्पेक्ट रहती है, அப்படியே நம்ம பேசும்போது अटेंशन எல்லாருமே रहती அதுக்கு है, கவனம் கொடுப்பாங்க, तो மரியாதை बहुत अच्छी तरह கொடுப்பாங்க. सुनते हैं। அதனால நமக்கு லாபம் இருக்கும். हमारा जो அதை वार्तालाप மிகவும் है, ஜாக்கிரதையா கூட கேட்பாங்க, நீங்க அந்த மாதிரி கரெக்டா பேசுனீங்க அப்படின்னா. स्नेह वाला அப்போ हो, ஒவ்வொருத்தர் கூடயும் நாம் शांति பழகும் वाला हो, பொழுது அதுல முழுக்க முழுக்க அன்பு लाभदायक हो। என்பது இருக்கணும், हम क्यों ये நன்மை बात कर रहे இருக்கணும். हैं, उससे क्या அதுல फायदा होगा, நமக்கு इसमें क्या प्राप्ति ஏன் होगी। நாம இதை பேசுறோம், இதுல तो என்ன काफी तरह லாபம் से हम இருக்கு, इन இதுல என்ன बात में विस्तार நமக்கு में जा பெரு सकते हैं பேறு இருக்கு, कि பிராப்தி இருக்கு आजकल அப்படிங்கறத हमें நம்ம इशारा பார்க்கணும். मिल रहा है இதை பற்றிய कि விரிவாக்கத்துல கூட हमारे நாம बोलना, போகலாம். இப்பெல்லாம் நமக்கு சிக்னல் हमारा கிடைக்குது, कुछ நம்முடைய भी मुंह से வார்த்தைகள் निकले, कोई भी शब्द निकले நம்மளுடைய तो वो ऐसे हो जो सबके दिल को अच्छा लगे, நாம் பேசும் उसको எந்த ஒரு धारने में வார்த்தைகளும் सहज लगे எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, और அது उसको प्रेरणा அனைவராலும் मिले। விரும்பப்படும் வார்த்தைகளாக இருக்கணும். कभी அதே भी ऐसी நேரத்துல खूब खुशी की எல்லாரையும் हालत से ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளாகவும் डाउन नहीं இருக்கணும். फील होना चाहिए, उससे अपनी महानता का யாரோ अनुभव हो। அதனால ये बहुत बहुत நோகடிக்கப்படக்கூடாது. இதுவே ऊंचा மகான் தன்மை कार्य है, நிறைந்த पुण्य का வார்த்தைகள். कार्य है இதுவே மகான் தன்மையின் कि आज அடையாளமும் ஆகும். उनकी महानता का अनुभव அப்போ कराना இந்த காரியம் वो हमारी அப்படிங்கிறது दृष्टि से மிகவும் भी होगा, ஒரு புண்ணிய हमारे காரியம். बोलने से भी होगा। அவங்க क्योंकि எவ்வளவு जितना மகான் जितना ஆத்மாக்களாக இருக்கிறாங்கன்னு हमारे நினைவுபடுத்தணும். शब्द को நம்முடைய शक्ति திருஷ்டியின் மூலம், मिलेगी, நம்முடைய சொல்லின் மூலம் அவர்களை जितना நாம उनकी उन्नति உயர்த்தணும். होगी। நம்முடைய வார்த்தைகளின் और மூலம் ये तो அவங்களுக்கு हमारे जीवन எவ்வளவு का लक्ष्य சக்தி है கிடைக்கிறதோ அந்த कि அளவிற்கு खुद அவர்கள் भी हम चढ़ती முன்னேறுவார்கள். कला में हों இதுதான் நம்முடைய और வாழ்க்கையின் औरों को குறிக்கோளாக இருக்கணும். मदद करें कि वो நாமும் सदा கூட முன்னோக்கி उड़ती போற कला में அந்த रहे, ஸ்திதியில் चढ़ती இருக்க कला में முடியும். रहे। மற்றவர்களுக்கும் நம்மால் அதன் மூலம் உதவி செய்ய तो यही முடியும். सेवा है, அவர்களும் கூட ஏறும் यही கலையில் सच्चा ज्ञान है இருப்பார்கள், பறக்கும் ஸ்திதியில் இருப்பாங்க. कि இதுதான் நாம் हर செய்யும் இந்த आत्मा சேவை, இதுதான் உண்மையான ஞானம். ஒவ்வொரு वो ஆத்மாவிற்காகவும் प्रफुल्लित हो जाए, आत्मा प्रसन्न हो जाए। எப்போ எது வேண்டுமானாலும் उससे क्या நாம் होता है, பேசும் பொழுது அவர்களுக்கு संबंध अच्छे மிகவும் नहीं रहते, மகிழ்ச்சியாக இருக்கணும். कार्य क्षमता भी அதன் बढ़ती है। மூலம்
உறவு முறைகள் நல்லா இருக்கிறது மட்டுமில்ல, ஆனால் அதன் மூலம் अच्छी நம்முடைய चीज होती है कि जो காரியமும் भी கூட कार्य हम करते हैं நல்ல விதமாக உள்ளுக்குள்ள அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம எந்த सबका காரியத்தை செய்தாலும் अच्छी கூட योग्यता होती है। உள்ளுக்குள்ள நம்ம ये மகிழ்ச்சியாக हमारी இருக்கணும். भूमिका बहुत महत्व அப்போ है। உங்களால அதை इसलिए बाबा செய்யக்கூடியதாக हमको कह இருக்கும். रहे हैं कि बच्चे அதனால நல்ல சரியான வார்த்தைகளை जैसे பேசுவதற்கு ரொம்ப ब्रह्मा बाप முக்கியத்துவம் के இருக்கு. बोल அதனாலதான் பாபா சொல்றார், குழந்தைகளே, फरिश्ते के बोल थे। பாபா थोड़ा நீங்க सोचने की बात சரியான है। துல்லியமான फरिश्ते வார்த்தைகளை के बोल பேசுறீங்க. कैसे பிரம்மா होते? பாபாவினுடைய तो बाबा வார்த்தைகள் कहते हैं कम बोल, தேவதைகளின் வார்த்தை போல இருந்தது. சோ நீங்க திங்க் பண்ணுங்க, उसी சோதனை, बात को நீங்க अगर हम சிந்திங்க, थोड़ा தேவதைகளின் सोचते வார்த்தை हैं எப்படி ना, இருக்கும். அப்போ ரொம்ப तो சில हमारी வார்த்தைகள் தான் இருக்கும், बात हो जाती है। இனிமையாக இருக்கும். அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சா जैसे कल கூட मुझे लग रहा था உங்களுக்கு அது நல்லா कि புரிய अगर प्रश्न ஆரம்பிக்கும். कोई पूछा நேத்து जाए நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சேன் तो அப்படின்னா, प्रश्न ही நீங்க पूछते रहे, ஒரு கேள்வி கூட கேட்கப்பட்டது या तो நேற்று. दो भाग में कर दो, நீங்க கேள்வி पहले கேளுங்க, बात सुना दो, இல்லைன்னா ரெண்டு फिर பார்ட்ல सुना कि भाई நீங்க செய்யுங்க. प्रश्न क्या ஃபர்ஸ்ட் है, பேசுங்க, तो शायद उत्तर அதன் देने वाले பிறகு की என்ன கேள்வி सेट हो அப்படின்னு जाएगी। கேளுங்க. तो एक विधि அப்போ होती है हर चीज கேட்கிறவங்களுக்கு की, சுலபமாக और இருக்கும். वो विधि ஸோ எல்லாத்துக்குமே ஒரு होलसेम வழிமுறை होती இருக்கு है। இல்லையா, ப்ரொசீஜர் तो बाबा அப்படிங்கிறது இருக்கு हमेशा இல்லையா. कहता है ना, बच्चे அப்ப विधि அந்த पूर्वक ப்ரொசீஜரை करो நம்ம तो வார்த்தைகளின் மூலம் தான் सफलता भी புரிஞ்சுக்க முடியும். பாபா मिलेगी। எப்போதும் சொல்றார், तो बाबा குழந்தைகளே कहते हैं कम சரியான बोलो, வழிமுறைகளை நீங்க செய்யுங்க, அப்போ உங்களுக்கு வெற்றி फरिश्ते என்பது जैसे கிடைக்கும்னு बोलो, பாபா சொல்றார். कम बोलो और मधुर சோ बोल பாபா करो। என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா வெகு சில வார்த்தைகள் जैसे தான் பேசினார், यथार्थ அதெல்லாம் बोल இனிமையாக बोला, பேசினார், துல்லியமாக பேசினார். அதே மாதிரி நாம கூட என்ன பண்ணணும், ये बहुत अटेंशन देने की बात है। तो बाबा कहते हैं कि நாம இது கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. कारोबार के लिए जो एक्टिविटीज हैं उसके लिए बोलना तो நம்முடைய पड़ता है। காரியத்திற்காக நாம பேச வேண்டி இருந்தாலும் கூட அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு பாபா बाबा कहता சொல்றாரு है இன்னைக்கு. लेकिन वह भी क्या करना है, लंबा नहीं करो। कहना पड़ता है भाई चलो बात पूरी हो गई ना, बार बार उस बात को रिपीट करना, बार बार, விஷயம் क्योंकि முடிஞ்சிருச்சு, वो அதை फीलिंग्स है अंदर। திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க अगर அப்படின்னு நாம फीलिंग, पर अंदर जब சொல்லுவோம். ஏன்னா तक உள்ள फीलिंग அதுல खत्म नहीं होती, உணர்வுகள் இருக்கு இல்லையா, मनुष्य அதனால நம்ம बोलता திரும்ப रहता है திரும்ப बोलता சொல்லிட்டு रहता है, இருந்தோம் அப்படின்னா, और फिर दूसरे சோ की அந்த फीलिंग्स உணர்வுகள் पर முடியாத வரை ध्यान அந்த नहीं ஆத்மா देता। அந்த விஷயத்தை பத்தி मैंने பேசிட்டே अपनी இருப்பாங்க. फीलिंग्स तो ஆனா बोल दी, நாம पर மற்றவர்களுடைய हमारे मुंह से உணர்வுகளுக்கு जो दूसरे நாம की फीलिंग्स है கவனம் கொடுக்கறது இல்ல. वो कैसी என்னுடைய होगी। ஃபீலிங்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னு तो बड़ा சொல்லிடுறோம். ஆனா सुकून அந்த है வார்த்தைகள் நாம कि சொல்றதுனால दूसरे को மத்தவங்க எப்படி ऊंचा உணர்றாங்க उठाना, அப்படின்னு நாம सुख சிந்திப்பதில்லை. இது देना, ரொம்ப சூட்சுமமான விஷயம். उसको आगे நாம் बढ़ाना, ஒருவர் மற்றவரை उसको உயர்த்தி बड़े விட बड़े வேண்டும், அவர்களுக்கு सुख மரியாதை கொடுக்கணும், साधन है। அவர்களை உயர்த்தி तो அவங்களுக்கு बाबा அவங்க कहते हैं कि முன்னேறுவதற்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சூட்சுமமான விஷயங்களாக இருக்கிறது. तो बाबा कहते हैं कि वो भी जो कुछ कारोबार करना है பாபா சொல்றாங்க, वो भी தந்தையை लंबा नहीं करो। உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் बोलना செயலிலும் तो நீங்க पड़ता है, தந்தையை जरूरी भी है, பின்பற்றுங்கள் அப்படின்னு पर பாபா लंबा नहीं சொல்றார். करो। நாம பேசணும், ஆனா आपके அதிகமாக பேச संकल्प, வேண்டிய आपके बोल அவசியம் और இல்லை. कर्म में फॉलो தந்தையை உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் उससे क्या செயலில் है, நீங்கள் हम பின்பற்ற शांत வேண்டும். रहते हैं, साइलेंस है, அதுல நீங்க एकांत ரொம்ப है। அமைதியாக இருக்க முடியும். அதுல न केवल ये மௌனம் पर இருக்கும், बहुत அதுல अच्छी अच्छी ஏகாந்தம் मनन இருக்கும். चिंतन भी இது होता है। மட்டுமல்ல, ஆனால் तो நீங்க इसलिए बोलना जरूरी है। ஞான சிந்தனையும் பண்ணக்கூடியதாக बाबा कहता है இருக்கும். लंबा அதனால लंबा இது मत बोलो, முக்கியம், பேச வேண்டியது முக்கியம், அவசியம். जो भी ஆனால் बोलो அதிகம் பேச उसमें வேண்டாம். मधुरता हो। நீங்க எதை बाबा कहते பேசினாலும் हैं कि அதுல இனிமை அப்படிங்கிறது इसके இருக்கணும். लिए स्वयं को இனிமையினுடைய மகான் தன்மை निमित्त அதுல बनाकर हर இருக்கட்டும். कार्य करो। அப்ப ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட निमित्त के अर्थ बहुत थोड़े समझते हैं। நீங்க எந்த காரியத்தை செய்யறதுக்கு बाबा ने मुझे முன்னாடியும் निमित्त கூட बनाया है, பாபா निर्माण என்னை कर रहे हैं, கருவியாக்கி இருக்கின்றார். मैं हूँ ही निमित्त, तो निर्माणता அப்போ है, நமக்கு அதுல ஒரு निर्माता है பணிவுத்தன்மை निर्माणता। அப்படிங்கிறது இருக்கும். तो நீங்க निमित्त भाव நான் बहुत जरूरी ஒரு है, और கருவி भावना ஆத்மா और அப்படின்னு भाषा நீங்க निனைச்சீங்கன்னா அதுல பணிவுத்தன்மை அப்படிங்கிறது दोनों வர सेम முடியும். होनी चाहिए। तो बाबा कहते हैं कि நம்மளுடைய உணர்வுகளும் நாம் हमको பேசும் महानता வார்த்தைகளும் के ஒன்றாக साथ साथ இருக்கணும். क्या करना है, அப்ப महानता के அந்த மகான் साथ தன்மையோடு உங்ககிட்ட பணிவுத்தன்மையும் இருக்கும். அப்போ உங்களால ஒரு வெற்றியின் சுரூபமாக ஆக முடியும். नम्रता भी आएगी, और क्या होगा, सफलता मूर्त भी बनेंगे।
सफलता में खुशी होती है। सफलता ऐसे है நீங்க வந்து जैसे हम 90 வெற்றியோடு गोलियां இருக்கும்போது उसका நீங்க फल निकला। நிச்சயமா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. मुझे याद है வெ- இது आम का पेड़ வெற்றி होता है, என்பது எப்படின்னா, நீங்க उसमें எப்படிப்பட்ட गोल விதைகளை लगता है पहले விதைத்திருந்தாலும் फ्लावर्स। அதுல இருந்து பல तो छोटे छोटे आम விஷயங்கள் और உங்களுக்கு बहुत छोटे கிடைக்கும். छोटे हमने देखे, முதல்ல வந்து बहुत अच्छा लगता है देखने சின்ன से, वो फल लगने से। மலர்கள் இருக்கும். அப்புறம் அதுல இருந்து तो சின்ன जीवन சின்ன में जो மாங்காய் सफलता வரும். சோ அந்த பழம் வந்து ஒரு खुशी மரத்துல पिलाती வரும்போது है, பாக்குறப்ப அது और ரொம்ப வந்து सफलता நல்ல होनी भी விஷயமாக चाहिए। இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால நமக்கு வந்து அது மகிழ்ச்சியை கொண்டு வருது. அதனால क्या வெற்றி बोलना है, அப்படிங்கிற ஒரு कैसे बोलना விஷயம் है, किस टाइम இருக்கும்போது पर बोलना है, நாம எப்படி कितना बोलना பேசணும், है। எந்த நேரத்துல நாம பேசணும், எவ்வளவு பேசணும், எல்லாமே நாம வந்து तो பார்க்கணும். ऐसे व्यक्ति के प्रति सबके दिल में सम्मान होता है, पर आपके मन में जो आता है, जो फीलिंग्स है, वो எல்லாருமே बोलते ही வந்து रहो। நாம இந்த மரியாதை जरूरी வச்சிருக்கணும். नहीं है कि நாம दूसरों के दिल में என்னெல்லாம் உணர்றோமோ अपने எல்லாத்தையும் நாம பேசிக்கிட்டு प्रेम இருந்தோம் की அப்படின்னு भावना हो। சொன்னாக்கா அது வந்து நமக்கு அவசியம் तो இல்லை. इसलिए अगर हमें माननीय बनना है, அப்போ வந்து पूजनीय बनना சில है, பேருடைய இதயத்துல வந்து तो हमारे बोल நீங்க पर வந்து हमको வழிபாட்டிற்கு बहुत बहुत உரியவர்களாக अटेंशन ஆகணும் देना है। அப்படின்னா நீங்க வந்து அதற்கு நம்மளுடைய यथारथ வார்த்தைகள்ல बोलो, நம்ம கவனம் धीरे बोलो, செலுத்தணும். थोड़े बोलो, धीमे துல்லியமான बोलो। வார்த்தைகள், நம்ம ये ரொம்ப स्लोगन है हमारा, ஜென்டிலா பேசணும், சாஃப்டா பேசணும். कविता இதுதான் बाबा நம்மளுடைய का भी था। ஸ்லோகனாக இருக்கு இல்லையா? और हम सभी बच्चों की பாபாவுடைய भी ஸ்லோகன் இதுவாகத்தான் इस இருக்கு. प्रकार से अपने குழந்தைகளாகிய मन में நம்முடைய ஸ்லோகனும் எப்படி मनन இருக்கணும்? चिंतन करते हुए நாமளும் अपने கூட बोल को இதை பற்றி बहुत நம்முடைய बहुत இதயத்துல நாம सुचारू रूप से हो, அதை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கணும். அதை जैसे மிகவும் வந்து ஒரு अंदर में मनुष्य சரியான முறையில் जय பயன்படுத்துவதாக இருக்க वाक्य வேண்டும். है, चाहे लिखना होता है, இது जब உள்ளுக்குள்ள ऑर्डर्स करते हैं ना, அந்த மாதிரி लिखना होता है तो भी பெரிய நல்ல ऑर्गेनाइज करते हैं, வார்த்தைகளை எல்லாம் क्या நாம सेट எழுதி करते हैं। வச்சுக்கணும். அதை வந்து நாம तो जितने நாம अपने வந்து मन என்ன को भी हम எழுதணுமோ அதை வந்து நாம व्यवस्थित எப்படி करेंगे, வந்து சரியான முறையில அதை ஆர்கனைஸ் सोच பண்ணிக்கிறோம் कर இல்லையா? அது बोलेंगे। போல நாம கவனம் கொடுக்கணும். நாம अच्छी சிந்திக்கணும், तरह அதன் अगर பிறகுதான் सोच के நாம் பேச बोलते हैं வேண்டும். तो वो बोल நீங்க समझदारी का சிந்தித்த होता है। பிறகு பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த और வார்த்தைகள்ல सदा ये மகான் तो தன்மை ध्यान रखो இருக்கும். कि அது मुझे வந்து और तुमको ரொம்பவும் அறிவு महानता பொதிந்த का अनुभव விஷயங்களாக कराना இருக்கும். है। இதற்கு நாம் கவனத்தை கொடுக்கணும். நான் हर एक को अपनी மற்றவர்களுக்கு वैल्यू का अनुभव நல்ல कराना மற்றவர்களை कि आप நல்ல बहुत உணர்வுகளை बेहतर हो, உணரச் செய்யும் வார்த்தைகளை आपका पाठ பேசணும். तो बहुत அவங்க ऊंचा है। எவ்வளவு மகா உயர்ந்தவர்கள், तो इस அவங்க எவ்வளவு प्रकार से மதிப்பு सदा மிக்கவர்கள் அப்படின்னு நான் अपने முதல் बोल को உணரணும். இந்த यथारथ முறையில करो। நாம் பேசும் பொழுது कभी हम कुछ मिनटों के நம்முடைய लिए வார்த்தைகள் வந்து எப்போதுமே साइलेंस में துல்லியமான बैठकर வார்த்தைகளை நம்மால் பேச முடியும். इस बात पर சில विचार நொடிகளுக்கு करेंगे இப்பொழுது நாம வந்து அந்த மௌனத்துல இருக்கலாம். जैसे அதை मेरा பற்றி நாம் बोल सदा ही சிந்திக்கலாம். என்னுடைய यथारथ हो, வார்த்தைகள் प्रेरणादायक எப்பொழுதும் हो। துல்லியமாக இருக்கின்றனவா அப்படின்னு நாம பார்க்கலாம். எல்லாருக்கும் ஊக்கம் கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கா அப்படின்னு நாம வந்து சோதனை பண்ணலாம். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए।
अव्यक्तवाणी तारीख है 18 जून 1977। योग की पावरफुल स्टेज कैसे बने। परिस्थितियां खींचेंगी। ऐसे टाइम पर ब्रेक पावरफुल न होंगी तो पास न हो सकेंगे। इसलिए महारथियों की प्रैक्टिस ऐसी होनी चाहिए जिस समय विस्तार में बिखरी हुई बुद्धि हो और उसी समय स्टॉप की प्रैक्टिस करें। जैसे ड्राइवर को जब मोटर चलाने की प्रैक्टिस कराते हैं तो जानबूझकर ऐसा रास्ता बना हुआ होता है முரளி தேதி ஜூன் जिससे 18 मालूम कि 1977 कहाँ யோக तक சக்தியினுடைய एक्सीडेंट से ஸ்திதியை எவ்வாறு நாம் रह உருவாக்க सकते வேண்டும். हैं। மகாரதிகள் इसी रीति ஒரு से ஃபுல் यह ஸ்டாப் भी அப்ளை पहले பண்றதுல से ही அவங்களுடைய புத்தி प्रैक्टिस பல चाहिए। விஷயங்கள்ல திசை திரும்பாமல் இருப்பதற்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். स्टॉप எண்ணங்களினுடைய और वो விரிவாக்கத்தில் கூட நாம यह है போகக்கூடாது. இதை स्टूडेंटों நாம की सौगात। நிறைய நாள் பயிற்சி பண்ணணும். एक நாம सेकंड भी ஸ்டாப் அப்படின்னு यहाँ சொன்ன वहाँ உடனேயே அவங்க ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் इसलिए 8 सिर्फ 5 ரத்தினங்களுடைய ஒரு मिनट கிஃப்டாக में இருக்கு. இதனாலதான் ऐसी ஒரு செகண்ட்ல प्रैक्टिस பாஸ் है। பண்றவங்க 8 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட விதத்துல आगे தேர்ச்சி பெற हम भी வேண்டும். இதற்கு कल நீங்கள் सुनेंगे। பயிற்சி செய்யணும். ओम முரளி நாளை शांति। மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए हो, सुन कर के मन हर्षाए। जब मैं पहली बार मधुबन में आया था तो रात्रि की முக்கிய क्लास थी। கதைகள். நான் மதுபனுக்கு முதல் उसमें முறையாக வந்தபோது அப்ப रात को जब நைட் क्लास கிளாஸ் समाप्त இருந்தது. हुई तो हम ராத்திரி கிளாஸ் முடிஞ்சோடனே நாங்க எல்லாம் ரூமுக்கு रेस्ट போனோம் के ரெஸ்ட் लिए अपने अपने எடுக்கிறதுக்கு. कमरे में गए तो बाबा ने उस रात को मुरली के बाद कहा कि बच्चे முரளி நைட் அன்னைக்கு முடிஞ்ச உடனே பாபா சொன்னார், भारत के பிரசிடென்ட் ஆஃப் राष्ट्रपति हैं, இந்தியாவுடைய उनको एक चिट्ठी பிரசிடென்ட்டுக்கு ஒரு लिखनी है। கடிதம் எழுதணும் அப்படின்னு आप பாபா लोगों ने சொல்லி अनुभव किया இருந்தாங்க. है, उनको भी आपने நீங்க मंत्र குழந்தை शिव உங்களுக்கு बाबा प्रजापिता ब्रह्मा के तन में कैसे உங்களுக்கு थे, அனுபவம் सारी இருக்கு. दुनिया की पूरी பாபா சிவ பாபா सृष्टि की पहली பிரம்மாவின் மூலம் सृष्टि की சத்தியுக रचना कर रहे हैं। ஸ்தாபனை செய்யறாங்க आप அப்படின்னு भी अपना நீங்க पूरा சொல்லி அவரை वचन அழைக்கணும் அப்படின்னு சொல்றார். अब नहीं तो அப்ப कभी அவரும் கூட शायद वो श्रोता முழுமையான बोले कि मैं ஆசியை इंग्लिश में भी लिख सकता பெறணும். हूँ। அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை. तो அதனால वो நீங்க यहाँ आए அவருக்கு और இங்கிலீஷ்லயும் अपना ஹிந்திலயும் லெட்டர் इस बात को எழுதணும். समझे அப்ப இந்த और कल விஷயத்தை प्राप्त அவர் करें। புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஆஸ்தியை तो அவர் बाबा ने ये आदेश பெற்றுக்கொள்ள दिया முடியும் அப்படின்னு और பாபா फिर சொன்னார். पूछा कि अच्छा பாபா कौन कौन लिखे। இந்த ஆர்டரை கொடுத்துட்டு तो யார் हमने இந்த उठाया லெட்டர் और எழுதுறீங்க लिखे। அப்படின்னு கேட்டாங்க. நானும் கூட उसमें என்னுடைய கையை दो बाबा உயர்த்தினேன் चुके। அப்படின்னு ஜெகதீஷ் பாய் तो சொல்றார். बाबा ने कहा हाँ இன்னும் बच्चे சிலர் கூட लिखवाना और கை फिर உயர்த்தினாங்க. பாபா कल சொன்னாங்க सुबह से दिखाना। எல்லாரையும் கை எழுதி நீங்க हुआ அடுத்த ये நாள் कि जब हम காலையில अपने காட்டுங்க कमरे में அப்படின்னு गए तो சொன்னார். लाइट ऑफ हो गई। நாங்க ரூம்ஸுக்கு போனப்போ கரண்ட் और फिर போயிடுச்சு. उसकी அந்த क्लास நேரத்துல में मेरे மார்னிங் ख्याल में காலையில 4:30 बजे கிளாஸ் 4 4 மணி से 4:30 அல்லது 4:30 மணிக்கு கிளாஸ் 4 से இருக்கும். 4:30 योग होता था। उसके बाद அப்போ मम्मा आती थी தியானம் तो 4 मुरली to चलाती 4:30 थी। தியானம் இருக்கும். फिर उसके அம்மா बाद बाबा आते थे, முரளி கிளாஸ் ऐसे ही क्लास का टाइम। நடத்துவாங்க. सुबह तो அதுக்கப்புறம் பாபா नहाने வருவாங்க. धोने அது और கிளாஸ் तैयार होने டைம் में टाइम ஆயிடும். लगना था। यही மார்னிங் टाइम था लिखने का, காலையில लेकिन वो लाइट ऑफ हो गई இதெல்லாம் நம்ம तो ரெடி हमारे ஆகுறதுக்கு कमरे में சரியா और போயிடும். थे। हम ராத்திரி लोगों ने भी மட்டும்தான் सोचा எழுத था कि முடியும். हम ஏன்னா भी வேற लिखेंगे। நேரம் இல்ல. ஆனா तो கரண்ட் இல்ல. என் ரூம்ல कहने लगे कि आप कैसे ரூம்ல लिखेंगे, மத்தவங்களும் இருந்தாங்க. अब அவங்க எப்படி अंधेरा हो லெட்டர் गया எழுத था முடியும் लगभग அப்படின்னு 7:30। யோசிச்சாங்க. இருட்டா और இருந்தது. இப்ப कहेंगे அவங்க तो बाबा को தூங்கிடணும் कह அப்படின்னு देंगे நினைச்சாங்க. कि बाबा वो நாளைக்கு पीछे இதை रहो। பத்தி பாத்துக்கலாம், तो பாபாக்கு हमने कहा कि नहीं, இருட்டாயிடுச்சு ऐसा அப்படின்னு नहीं है, बाबा का சொல்லிடலாம் ये हमारे அப்படின்னு लिए पहला நினைச்சாங்க. आदेश है। ஆனா எப்படி कि இருந்தாலும் இது सदगुरु कह எனக்கு பாபா दीजिए, கொடுத்த टीचर कह முதல் दीजिए, पिता கட்டளை. कह நீங்க दीजिए, वो சத்குரு, पहला டீச்சர், हमारे ஃபாதர் लिए எதுவாக काम है। அழைத்தாலும் கூட और இது हम எனக்கு कहेंगे कि हम கிடைத்த नहीं முதல் करेंगे கட்டளை அப்படின்னு तो ये तो நினைச்சேன்னா अवज्ञा करने की நான் आदत அதை पड़ செய்ய जाएगी। மாட்டேன் அப்படின்னு சொன்னா और நான் शिव அவர் बाबा तो சொல்றதுக்கு त्रिकालदर्शी थे, கீழ்ப்படியாம இருக்கும் அந்த उनको பழக்கத்தை जरूर बाबा
உருவாக்குறேன். होगा कि भाई சிவ लाइट चली பாபா जाएगी। திரிகால் उसके தரிசி, बावजूद भी அவருக்கு उन्होंने कहा कि தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு आप கரண்ட் एक போகும் लाना அப்படின்னு இருந்த तो हम போதிலும் அவர் छोटे थे எழுதுறாரு அப்படின்னா तो उन्होंने சொல்றாரு मेरे எழுத ऊपर சொல்லி मजाक उड़ाया कि அப்படின்னாக்கா நான் ऐसा லெட்டர் आदमी எழுதுவேன்னு சொன்னேன். अंधेरे அப்ப में நான் कैसे लिख மத்தவங்க जाएगा, எல்லாம் कोई என்ன इतनी ரொம்ப ऐसी आंखें थोड़ी है வித்தியாசமானவர் जिसको लिख அப்படின்லாம் जाए। சொன்னாங்க. இருட்டுல எப்படி எழுதுவாங்க, அவருக்கு பூனைக்கண்ணா இருக்கு அப்படின்லாம் 2-3 பேர் இப்படி எல்லாம் பேசுனாங்க. दृष्टि तेरी है निराली, बहती प्यार की धार, भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार। Om Shanti. ஓம் Imbibe the சாந்தி. virtues of sweetness and humility இனிமை to மற்றும் become பணிவு great. தன்மையினுடைய அந்த Speak மகான் accurate தன்மையை words. கிரகியுங்கள். Father Brahma's words துல்லியமான were வார்த்தைகளை angelic. பேசுங்கள். He spoke few but sweet words. Speak accurate words in the same way. Even if துல்லியமான you have to வார்த்தைகள். speak பிரம்மா பாபாவின் because of வார்த்தைகள் your தேவதைகளின் activities, வார்த்தைகளை போல் do not இனிமையாகவும் speak too குறைவாகவும் much. இருந்தன. அதுபோல நீங்களும் Follow the துல்லியமான Father வார்த்தைகளை in your மட்டும் every பேசுங்கள். thought, காரியத்திற்காக word, பேச வேண்டி and இருந்தாலும் deed. அதை நீட்டிக்க வேண்டாம். Let ஒவ்வொரு there be எண்ணம், the சொல் மற்றும் greatness of செயலில் தந்தையை sweetness பின்பற்றுங்கள். and ஒவ்வொரு humility சொல்லிலும் in இனிமையும் every பணிவும் word. இருக்கட்டும். இதற்காக For தன்னை this, ஒரு நிமித்தம், consider ஒரு கருவி yourself என்று to கருதி be செயல்படுங்கள். an அப்பொழுது instrument மகான் தன்மையின் கூடவே before you பணிவும் carry வரும். out மேலும் any வெற்றி task. மூர்த்தி And ஆகுவீர்கள். then, with greatness, there will also be humility, and you will become an embodiment of success. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome ஓம் to Avyakti சாந்தி. Parivar. அவ்யக்தி Today's day பரிவாரத்தில் 23. உங்களை வரவேற்கின்றோம். Imbibe the virtues of sweetness and humility to இனிமை become மற்றும் great. பணிவுத்தன்மையின் Today's அந்த topic: speak விஷயங்களை நீங்கள் accurate words. துல்லியமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். Pass with honor. Waste thought. Mental complaints about the body. Spiritual power to finish waste thought. Power of yoga. Baba's உடலை magic பற்றி mantra. நமக்கு இருக்கும் முறைப்பாடுகளை Sweet, முடித்து sweet விடுவது. child, the யோக Father சக்தியின் took மூலம் away worry and gave you நாம் intoxication. பாபாவிடமிருந்து When பாபாவின் there is மந்திர intoxication, மேஜிக் மந்திரத்தை light எடுத்துக்கொள்ளணும். shines இனிமையிலும் on இனிமையான the குழந்தை, heart. தந்தை உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் Now எடுத்துக்கொண்டார். listen உங்களுக்கு to ஆன்மீக me. போதையை கொடுத்திருக்கின்றார். எங்கு போதை இருக்கிறதோ அங்கு லேசான தன்மை உங்களுடைய நெற்றியில் பிரகாசிக்கும் என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. We all know how to keep ourselves நமக்கு okay, keep எல்லாருக்கும் ourselves தெரியும் well. இல்லையா, நம்ம எப்படி நம்மள And on this spiritual journey, இந்த ஆன்மீக பயணத்துல நம்மை தொடர்ந்தும் getting better and better. மென்மேலும் முன்னேறி செல்வதற்கு create நம்ம எப்படி vibrations. வச்சிருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த எண்ணங்கள் Especially the attitude அதிர்வலைகளை we have உருவாக்குகின்றன. குறிப்பாக நாம் வச்சிருக்கிற அந்த மனோபாவம் அப்படிங்கிற அந்த விஷயம் has really, really powerful vibrations. அது ரொம்ப ரொம்ப சக்திசாலியான ஒரு விஷயம். Some people are very sensitive சில பேர் They are அதுக்கு also ரொம்ப sensible சென்சிட்டிவா இருக்காங்க. அதை that they பத்தி are able to catch vibrations அவர்களால அதிர்வலைகளை and they பற்றி try to think what கொள்ளக்கூடியதாகவும் is இருக்கு. positive
அப்போ அவங்களால எது அதுல ஆக்கப்பூர்வமா and இருக்கோ don't அதை take what எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் they இருக்கு. feel is not pleasant or good. அவங்க எது சரியில்லை அப்படிங்கிறதோ அதை But generally, எடுத்துக்கவும் what we மாட்டாங்க. ஆனா think is that பொதுவாக நாம என்ன why that நினைக்கிறோம் person thinks அப்படின்னா, that way, or why ஏன் vibration. அவங்க இப்படி சிந்திக்கிறாங்க, அவங்க But it's வைப்ரேஷன் all ஏன் இப்படி right. இருக்கு அப்படின்னு Instead of நினைக்கிறோம். thinking ஆனா அது about பரவாயில்ல, that அவங்க ஏன் இப்படி person, why இருக்கிறாங்க should அந்த we ஆளை worry? பத்தி சிந்திக்கிறத பத்தி நமக்கு வேண்டாம். Baba always say, don't give அப்ப பாபா sorrow, சொல்றார், don't யாருக்கும் take துக்கத்தை sorrow. கொடுக்காதீங்க, அதே நேரத்துல துக்கத்தை எடுத்துக்காதீங்கன்னு This one பாபா causes சொல்றார். sorrow, but I இவங்க don't take. துக்கத்தை கொடுக்கறாங்க, ஆனா நான் அதை எடுத்துக்க But மாட்டேன். words are something which are ஆனா வார்த்தைகள் expression அப்படிங்கிறது எப்படின்னா, of our mind. But நம்முடைய they could be heard, right? Like அதுவும் கூட vibrations, கேட்கப்பட sometimes முடியும் you feel, இல்லையா? sometimes not. வைப்ரேஷன்ஸ் But சிலப்போ words நமக்கு are தெரியும், always தெரியாம இருக்கலாம். ஆனா வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு புரியுது and இல்லையா? that means what you are doing அப்படின்னா நீங்க என்ன செய்தாலும் through your கூட communication, உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் நீங்கள் என்ன relationship, செய்தாலும் கூட அந்த உறவு and முறைகள் working அப்படிங்கிறது together as team, ஒரு குழுவாக நாம வேலை everything செய்யும் has lot பொழுது to do with communication. எல்லாமே நாம பேசுறதுக்கு அங்க நிறைய விஷயங்கள் As இருக்கும் much இல்லையா? we எல்லாம் கலந்து தானே acknowledge, செய்யணும். as much we are clear எந்த அளவுக்கு நாம of சொல்ற this Baba விஷயங்கள் has been மற்றவங்களுக்கு saying, சென்று humble அடையுது, and sweet. நம்ம எவ்வளவு தெளிவா இருப்போம், பணிவோடு இனிமையாக இருக்கிறோம். Quite a lot இதுக்கெல்லாம் நம்ம to அதிகமான pay கவனம் attention to our கொடுக்கணும். words. நம்முடைய வார்த்தைகளுக்கு நாம கவனத்தை கொடுக்கணும். If there is this realization இந்த or ஒரு importance of புரிந்துணர்வு words, அப்படிங்கிறது இருக்கு நம்மகிட்ட அப்படின்னா, then when you have already spoken something, நீங்க after a few minutes ஏற்கனவே you say, சிலதை நீங்க பேசிட்டீங்க I could have அப்படிங்கிற said it போது, in a better way. I could நான் have இன்னும் கூட இதை said in a சிறப்பான முறையில pleasant way, சொல்லி இருக்கலாம், or I could have said in a more soft நான் way. இன்னும் இதை நல்ல விதத்துல சொல்லி If that இருக்கலாம். realization is there, அந்த ஒரு then I pay புரிந்துணர்வு attention, and next ரியலைசேஷன் time இருக்கு அப்படின்னா, அடுத்த when I முறை will நான் speak, பேசும்போது நான் இனிமே கவனம் கொடுக்க it's முடியும். definitely more நான் gentle, பேசுவது sweet, more நிச்சயமாக civilized, இன்னும் சிவிலைஸ்டா appropriate. இருக்கும். Sometimes some things we say is சில not பேர் timely. சில சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த Same நேரத்திற்கு thing can அவசியம் be இல்லாததாக more இருக்கலாம். at ஆனா that அதே appropriate விஷயம் time. வேற ஒரு சரியான So it's நேரத்துல நாம quite a சொல்லி இருந்தா lot, see, பயனுள்ளதாக இருக்கும். ஆனா when you நாம என்ன want to பண்றோம், organize about ஒரு விஷயத்தை how to நாம speak ஆர்கனைஸ் and to பண்ணணும் speak, how much to அப்படிங்கிறப்போ speak. எப்ப சொல்லணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், And it's very எல்லாத்தையுமே நாம interesting பார்க்கணும். because அது within oneself, ஆர்வம் கொடுக்க விஷயம். அப்போ நம்ம as we நம்ம pay சுயத்திற்கு attention to உள்ளேயே our நாம thoughts, எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியதாக similarly, இருக்கு it's very இல்லையா? important அதே போல to நம்முடைய pay attention எண்ணங்களுக்கு to our நாம words. நம்மளுடைய சொந்த எப்படி நம்மளுடைய Because words பேச்சுக்கு can நாம trigger off முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் someone's அப்படிங்கிறது anger, someone's ego. சில பேருடைய கோபத்தை தூண்டி விடக்கூடியதாக இருக்கும், But if ஆணவத்தை I தூண்டும் can, விஷயமாக my இருக்கலாம். words should be ஆனால் such என்னுடைய வார்த்தைகள் that அப்படிப்பட்டதாக it இருக்கணும். invokes அது triggers. அது It மற்றவர்களை invokes within us நமக்குள் யார்கிட்டயும் எதையும் beautiful feelings, தூண்டுவதாக feelings, இருக்கக்கூடாது. நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துவதாக இருக்க feeling வேண்டும். about your own நல்ல value, about greatness. மகான் தன்மையை பத்தி நினைவூட்டுவதாக How do I இருக்கணும். make someone feel நான் எப்படி more important and மற்றவர்களுக்கு brilliant? நல்ல உணர்வை கொடுக்க முடியும்? நீங்க ரொம்ப Of course, முக்கியமானவர் through அப்படிங்கிற உணர்வை vibrations. நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? But more important are words. ஆனால் நம்ம உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல I know வார்த்தைகளும் கூட that ரொம்ப even when முக்கியமானது. speaking, நம்ம பேசும்பொழுது கூட if you have to be very clear, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் பேசுற விஷயத்தை and பத்தி. also some அதே people நேரத்துல speak very fast. சில பேர் ரொம்ப வேகமா பேசுவாங்க. Other person cannot really capture. மற்றவர்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. If you are a good kind of thoughtful person, நீங்க நிறைய நல்ல then every சிந்தனை word you கூடிய speak, every ஒரு sentence you மனிதராக speak, இருந்தால் நீங்க பேசுற you must ஒவ்வொரு think வார்த்தையும் before ஒவ்வொரு you speak. விஷயமும் நீங்க பேசறதுக்கு முந்தி Otherwise, you சிந்திப்பவராக just keep இருக்கும். saying it, and இல்லைன்னு சொன்னா நீங்க maybe அதை you are தொடர்ந்து சொல்லிக்கிட்டே expressing what you இருப்பீங்க. feel நீங்க about it. எப்படி அது You விஷயங்களை might பற்றி not நீங்க be எப்படி right. உணர்றீங்க, அதை பத்தியே நீங்க பேசுவீங்க. அது சரியா இருக்கணும்னு Maybe அவசியமும் other person கிடையாது. didn't mean what you are feeling.
நீங்க என்ன சொல்ல So வரீங்கங்கிறது lot of மத்தவங்களுக்கு things within புரியாமலே கூட relationship போகலாம். and communication are how I felt about it. But if you go a little bit beyond, ஆனா இன்னும் கொஞ்சம் அதுல நீங்க அப்பாற்பட்ட it's ஸ்திதிக்கு like போனீங்க you அப்படின்னு focus சொன்னா, on yourself. உங்க You மீது நீங்க focus not on கவனத்தை what others கொடுக்கும்போது, do or think. ஏன்னா All the time thoughts come. Why எல்லா she said it, நேரத்திலயும் எண்ணங்கள் why she அப்படிங்கிறது said that, இருக்கு. அவங்க ஏன் why அப்படி she சொன்னாங்க, does அவங்க this. இப்படி சொல்லியிருக்க கூடாது You அப்படிங்கிறதாக. don't earn income like this, right? இப்படி You நம்ம don't சிந்திக்கிறதன் accumulate மூலம் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா? whatever others do. மற்றவர்கள் எதை But I செய்தாலும் should then be more attentive. நான் What should I நிறைய do? அதிக கவனம் செலுத்த What வேண்டும். should I say? நான் என்ன பேசணும்? So in a way, attention is more of self-progress, self-transformation. அப்போ சுய Always, not முன்னேற்றம் always about others. அப்படின்னு சொல்லி இதை பற்றி தான் It's இருக்கணும். such a மற்றவங்களை human பத்தி nature எண்ணங்களா நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆனா மனிதனுடைய ஒரு that Baba இயல்பு has taught us. எப்படிப்பட்டதாக ஆயிடுச்சு அப்படின்னா, If you want to accumulate power, நீங்க சக்தியை if you சேமிக்கணும் want to have அப்படின்னு நினைச்சீங்கன்னா, self-transformation, சுய look மாற்றம் at அப்படிங்கிறது yourself. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை நீங்க பாருங்க How do அப்படின்னு I பாப்தாதா react? How do சொல்றார். I நான் respond? எப்படி எதிர்த்து செயல்படுறேன், நான் எப்படி பதில் Because அளிக்கின்றேன் reaction விஷயங்களுக்கு is never appropriate. அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்னா Because ஒரு if you எதை continue பத்தியும் நாம ரியாக்ட் reaction, பண்றது நமக்கு எந்த reaction, விதத்திலையும் then உதவ போறது we கிடையாது. call it chain of action reaction. அப்போதான் அப்போதான் நம்ம அந்த சங்கிலியில So மாட்டிக்கிறோம், it's ஆக்ஷன் a kind ரியாக்ஷன் of அப்படிங்கிறதுல. ஸோ இது I ஒரு feel it's விதமான very entertaining, enjoyable. இது ரொம்ப ஒரு How to ஆர்வம் கொடுக்கிற assemble விஷயம், என்டர்டெயின்மெண்டாக the இருக்கு right அப்படின்னு way நான் to say பார்க்கிறேன். things, நமக்கு தெரியணும் which எப்படி doesn't சரியான break but விதத்துல mend சொல்லணும். everything. அப்போ உறவு முறைகளை அதை ஒழிப்பது கிடையாது, ஆனா நல்ல விதத்துல இருக்கு. You know, simple words like சாதாரணமான at a big வார்த்தைகளை நாம situation, பேசலாம். say to Dadi, தாதி that கிட்ட நம்ம it's பெரிய very big சூழ்நிலைகள் இருக்கு, situation. She பெரிய says, சூழ்நிலை அப்படின்னு நம்ம போய் make it சொல்லுவோம். small. தாதி And சொல்லுவாங்க, then you know you சின்னதாக்குங்க can அதை deal with முதல்ல, it. அதுக்கப்புறம் உங்களுக்கு So தெரியும் அதை உங்களால these are கையாள simple முடியும் words, அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு but they சிம்பிளா இருக்கு shape. இல்லையா? ஆனா அதெல்லாம் என் I கூட still தங்கி remember போயிடுது இந்த விஷயங்கள் that எல்லாம். when she இதையெல்லாம் நான் used to say, இன்றைக்கும் we will feel பயன்படுத்துவேன். as our தீதி burden had been சொல்லுவாங்க, taken off. எப்ப And இந்த now it's உணர்வுகள் small matter. இருக்கோ, சின்ன விஷயம் And we அப்படின்னு நம்ம will be able நினைச்சிட்டோம் to அப்படின்னா, solve it. நம்மளால அதை சுலபமாக தீர்த்து விட முடியும். Simple words which she will tell us. ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க தாதி. Feelings ஆனா about situation. சூழ்நிலைகளை பற்றி நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு, Responding to situations. சூழ்நிலைகளுக்கு நாம் பதிலளிக்கும் விதம், And then of course speaking about all that. இதையெல்லாம் பத்தி நாம So it's the சிந்திக்கணும். vibrations of the thoughts, but the voice also. அப்போ நாம எண்ணங்களினுடைய அதிர்வலைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், little things, the way you say it. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா நீங்க சொல்லும் விதம். You do it. Can you do it? உங்களால இதை Is it செய்ய possible முடியுமா, for you to do it? உங்களுக்கு அது சாத்தியமா அப்படின்ட்டு நாம கேட்கணும். If you just keep saying do it, do it, do it, செய்யுங்க other செய்யுங்க person அப்படின்னு நீங்க doesn't சொல்லிட்டே really இருந்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு எப்படி get the இருக்கும், right message. அவங்க சரியான ஒரு செய்தியை Would you like to பெற்றிருக்க do it? மாட்டாங்க. Can உங்களுக்கு you இதை do செய்ய it? இஷ்டம் Is இருக்கா, it உங்களால possible? செய்ய முடியுமா Can I help அப்படின்னு you? நாம These கேட்கணும். நான் little உங்களுக்கு உதவி little செய்ய words are முடியுமா comforting. அப்படின்னு இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் மற்றவர்களை And உற்சாகப்படுத்தும். And அப்புறம் they touch மரியாதை the heart. நிறைந்ததாக இருக்கும்போது அப்ப அவர்களாக And அதை emotion செய்யணும் within us. அப்படின்னு அவங்களுக்கு இருக்கணும். Love, sweetness. அப்போ நிறைய அன்போடு, ஒரு பணிவுத்தன்மையோடு Because நாம் whatever அதை way we சொல்லும் speak, பொழுது, it எந்த invokes விதத்துல நாம பேசினாலும் many kind of sanskars அது in others also. So மற்றவர்கள்கிட்ட Baba is ஒரு saying today, பாபா speak இன்னைக்கு என்ன accurate சொல்றாங்க words. அப்படின்னா, நீங்க And I will துல்லியமான say வார்த்தைகளை appropriate. பேசுறீங்க. அப்போ What is appropriate to say at this time? இந்த Brahma Baba's நேரத்துல எது words சரியான வார்த்தைகள் were அப்படின்னு நம்ம angelic. பார்க்கணும். பிரம்மா பாபாவினுடைய வார்த்தைகள் தேவதைகளின் What is வார்த்தைகளை போல் angelic இருந்தது. words? Baba said he speak பாபா little, சொல்றார், அவங்க ரொம்ப குறைச்சலாதான் பாபா but sweet பேசினார், words. ஆனா இனிமையான வார்த்தைகளை பாபா பேசினார். So Baba said that speaker
பாபா சொல்றாங்க, அந்த பேசுபவர் accurate words. துல்லியமான வார்த்தைகளை பேச வேண்டும். Is why I am stopping, because ஏன் வந்து I நான் want to நிறுத்துறேன் அப்படின்னு feel சொன்னா, what it means to be அப்படின்னா having என்ன accurate அப்படின்னு words. உணரணும். துல்லியமான வார்த்தைகள் Even அப்படின்னா if you என்ன have to அப்படிங்கறது speak உணர்வதற்காக நான் நிறுத்துறேன். because of நீங்க activities, பேசணும் அப்படின்னா because கூட of your activities, do not உங்களுடைய செயல்களுக்காக நீங்க பேச spend, வேண்டி இருக்கும் இல்லையா? do not speak too much. நீங்க குறைவாக பேசுங்க, அதிகம் பேச வேண்டாம். We always keep going on and on and on. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சில Stop பேர் it now. போயிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே. அப்ப So வந்து if நம்ம you really speak to the point, நீங்க well கரெக்டா received. பேசுவீங்க அப்படின்னா அது So சரியாக Baba வந்து says, follow வாங்கிக் கொள்ளப்படும். நீங்க the சொல்லக்கூடிய Father விஷயங்கள் in ஒவ்வொரு every thought, சொல்லிலும் தந்தையை வந்து நீங்க your பின்பற்றுங்கள். every thought, your word, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், and சொல் your மற்றும் action. செயலில் தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு சொல்லிலும் இனிமையும் You might say, பணிவும் oh, I இருக்கட்டும். haven't seen Brahma Baba. ஓ, How நான் will I பிரம்ம follow? பாபாவை பார்த்ததில்லை, நான் எப்படி அவரை ஃபாலோ பண்ணுவேன் So the அப்படின்னு நீங்க வந்து ego. சொல்லலாம். ஆனா வந்து பாபா So சொல்லி Baba கொடுக்குறாரு says, இல்லையா நமக்கு, let there be the greatness, அந்த மகான் தன்மை sweetness, அப்படிங்கிறது இருக்கட்டும். and humility in every word. அப்போ எல்லாத்துலயுமே அந்த There should be தன்மைகள் இருக்கட்டும், greatness, மகான் தன்மை, sweetness, and humility in your words. So Baba says, for this, இப்போ பாபா சொல்றாங்க, இதற்காக நீங்க என்ன பண்ணணும் Baba says, அப்படின்னா, for this, consider yourself இதற்கு to be உங்களை instrument. நீங்கள் ஒரு கருவி, நிமித்தம் என்று We call it கருதுங்கள். Nimit Bhav. நிமித் So பாவ் Baba அப்படின்னு says that சொல்றோம். consider yourself to be instrument. உங்களை நீங்கள் ஒரு So கருவியாக more you கருதுங்கள். carry out எந்த அளவிற்கு any நீங்கள் task, and then with எந்த ஒரு greatness, காரியத்தை நீங்கள் மகான் there will தன்மையோடு be humility, உருவாக்குகின்றீர்களோ, and you will become an embodiment of success. அப்போ வந்து உங்களால ஒரு So what is the true வெற்றியின் success? How சுரூபமாக it comes? முடியும். ஸோ உண்மையான வெற்றி Where at அப்படிங்கிறது எப்படி last வரும்? what you speak, there are a lot of people, they say, nobody listens to me. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன They சொல்லுவாங்க don't care வந்து, what I say. நான் சொல்றதை பத்தி அவங்களுக்கு எதுவும் Instead of கவலை இல்லை. thinking that way, one should think, அப்படி what should I சிந்திப்பதற்கு say பதிலாக நான் that எப்படி will வந்து இதை benefit people? சொல்லணும், அப்ப அது மற்றவர்கள் வந்து அதை உள்வாங்க முடியும் Lecturers, அப்படின்னு நாம சிந்திக்கணும். motivational speakers, all of them. உம், It's the சில பேர் game of மோட்டிவேஷனல் words. ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, Same is when we speak knowledge or நாம give ஞானத்தை someone God's பேசும்போது introduction. சில What பேருக்கு words I இன்ட்ரடக்ஷன் use. நாம கொடுக்குறோம், என்ன வார்த்தைகளை நாம So பயன்படுத்துறோம். it's not only for activities our speaking, but even giving spiritual knowledge or any direction. There has to be a pleasant way, humble way, and the sweet way. So our words should have நம்மளுடைய many, வார்த்தைகள் many these qualities. எப்பொழுதும் இனிமையானதாக இருக்க வேண்டும். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, Didi, Om Shanti, Avyakti Parivar. So it seems as though you அவ்யக்தி came back பரிவாருக்கு from வந்தபடி India and you brought the winter all back to us. திடீர்னு நீங்க And வந்து since your இந்தியால return, இருந்து we வின்டர் கொண்டு also வந்துட்டீங்க returned to போல. winter. So how are you doing with your திதி, நீங்க இங்க time எப்படி back now? இருக்கிறீங்க? You just came நீங்க up a few திரும்பி days ago வந்துட்டீங்க. and you're in the சில நாட்களுக்கு evening முன்பு தான் வந்தீங்க. doing Avyakti சாயங்காலத்துல Parivar. You அவ்யக்தி don't பரிவார் செய்றீங்க. suffer jet lag like I do. நீங்க எதுவும் ஜெட் லேக் எல்லாம் இல்ல, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் So இருக்கு. instead of rest and yeah, திதி I'm சொல்றாங்க, okay. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், I mean, ஓகே அப்படின்னு it does சொல்றாங்க. certain hours of the day, but I'm நாள் very பொழுதுல சில happy. நேரத்துல அப்படி இருக்கும், பட் ஓகே. There's so many angles that we could look at tomorrow. Today is tomorrow Avyakti signal from.
நாளைக்கு அவ்யக்தி but சிக்னல் you வந்து were இருக்கு. using two அதுல words, பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் accurate இருக்கு. words நீங்க வந்து and 2 வார்த்தைகள் appropriate பயன்படுத்துனீங்க. words. அக்யூரேட் அப்படின்னு பயன்படுத்துனீங்க. What துல்லியமானது. do you mean by அப்ராப்ரியேட் accurate? What அப்படின்னா do you mean by appropriate? அப்ராப்ரியேட் அப்படின்னா சரியானது. 2த்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2த்துக்கும் என்ன Because, வித்தியாசம்? you know, let's say they always say that depends on, இப்போ you know, இது what இதை the பொறுத்து situation இருக்கு, is or அந்த what, சூழ்நிலை like sometimes என்னவோ we அதை say பொறுத்து இருக்கு timely. அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நாம This is not நேரத்தை the பொறுத்து appropriate அப்படின்னு time. சொல்றோம். Like you இது are வந்து using a இதற்கு good சரியான teaching. நேரம் இல்லை You are அப்படின்னு giving சொல்றோம். something like very good, நீங்க but வந்து ஒரு மிக not நல்ல in an விஷயத்தை appropriate சொல்றீங்க. way or at ஆனா the appropriate சரியான time. நேரத்திலேயோ இல்ல So சரியான it's ரூபத்திலோ like இல்லை kind அப்படின்னு of சொல்லுவாங்க. sensible to say things in the appropriate way and at the appropriate time also. Then they are heard. அப்போ They சரியான are நேரத்துல இது useful, சொல்லப்படல beneficial, அப்படின்னா and you also feel that you have been heard. Because a lot of people have that difficulty. நிறைய பேர் Nobody வந்து இந்த listens to. டிஃபிகல்ட்டி இருக்கு. They நான் don't சொல்றது want to யாருமே go கேட்க on. மாட்டேங்கிறாங்க I let them do what அப்படிங்கிற they ஒரு want. புகார் வந்து But when இருக்கு. we are together in family and work as a team, ஆனா நாம வந்து we ஒரு need to be டீமாக together. இருக்கிறப்போ நாம வந்து சேர்ந்துதான் We எல்லாத்தையும் செய்யணும் cannot இல்லையா? just say it's all right, whatever anyone. நம்ம பரவாயில்ல, We all எது have to நடந்தாலும் do ஓகே things அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. together. So accurate is could be more vocabulary, but அக்யூரேட் அப்படிங்கிறது appropriate is more வார்த்தைகள்ல of வந்து quality, வார்த்தைகளை பொறுத்தது. அப்ரோப்ரியேட் quality of அப்படிங்கிறது our words. சரியானது அப்படிங்கிறது வார்த்தைகளின் தரத்தை பொறுத்தது. You know, we're listening to Brother Jagdish, and as I was listening to him, I'm remembering the brothers. You know, they were always senior brothers. They never became dadas. We had our சீனியர் dadas, பிரதர்ஸ் அவங்க வந்து Dharmendra தாதாஸ் and ஆகல. Kishore நமக்கு dadas, தாதா எல்லாம் இருந்தாங்க. Vishwaratan, கிஷோர் தாதா, விஸ்வரத்தன் தாதா and இருந்தாங்க. so Chandrahas dada. சந்திரஹாஸ் தாதா இருந்தாங்க. And so even Gopal Dada, you know, we had கோபால் we had தாதா them all. இருந்தாங்க. But then with the senior brothers, they always were bhais. சீனியர் They were பிரதர்ஸ் always senior எல்லாரும் brothers. வந்து பிரதர்ஸ் பாய் அப்படின்னு தான் Bhai சொல்லுவோம். Sab. They were always Bhai Sab. பாய் சாப்னு So தான் சொல்லுவோம். I'm thinking about accurate and appropriate அக்யூரேட் அண்ட் with the way அப்ரோப்ரியேட் they அப்படின்னு spoke. And வரும்போது now துல்லியமான I'm going to சரியான. tell you what I feel, and then you could tell me what you நான் feel. என்ன உணர்றேன் அப்படின்னு நான் I சொல்றேன், நீங்க think என்ன உணர்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. Brother திதிட்ட காயத்ரி டைம். Jagdish Bhai was ஜெகதீஷ் a பாய் வந்து philosopher. ஒரு பிலாசபர், அதாவது His தத்துவ tone இயல் was a படித்தவர். philosopher. அவருடைய His வாழ்த்து tone was a scholar. டோன் கூட அப்படிதான் இருக்கும். அவர் வந்து ஒரு His ஸ்காலர், tone படித்தவர், was சமய சாஸ்திரங்களை he knew படித்தவர். what he said. அவர் எதை So சொன்னாலுமே he அவருக்கு would என்ன சொல்றார், speak என்ன in this பேசுறாருங்கிறது அவருக்கு மிக accurate, தெளிவாக இருக்கும். அவர் மிக in துல்லியமான முறையில this பேசுவார். in a way that your intellect in உங்களுடைய listening to புத்தி him, அப்படிங்கிறது அவர் சொல்றதை நீங்க it கேட்கிற became போது very tiring அது if வந்து you listen to him for more than 20 minutes. 20 Your நிமிஷம் மேல intellect அவர் is tired பேசுறது because வந்து your உங்க intellect உங்க உங்க has புத்தி to வந்து follow ரொம்ப him, and then பாரமாயிடும். it's too ஏன்னா much. அவர் It's too much. நிறைய பேசும்போது உங்களால On the வந்து other உங்களுக்கு அதை hand, ஃபாலோ பண்ண Brother முடியாது. Nirvair, அதே நேரத்துல பிரதர் நிறைவேற் I இருக்கிறார். think he spoke appropriately, so அவர் appropriately வந்து that you don't agree with கரெக்டா him in பேசுவார். what he's saying, because he always wanted to be appropriate and he always wanted to please. He was a people pleaser. அவர் வந்து And மக்களை so, வந்து and he had this tone சந்தோஷப்படுத்தக்கூடியவராக of இருந்தார். அவர்கிட்ட speaking ஒரு டோன் என்ன இருந்ததுன்னா, very ரொம்ப மெதுவா slowly, பேசுவார். ரொம்ப மெதுவா very பேசுவார். laid நிறைவேற் பாய். back, in so much that once I said to him, Brother Nirvair, hurry up and speak, because by the time you நிறைவேற் finish பாய், your வேகமா sentence, I பேசுங்க, நீங்க forgot what you முடிக்கிறதுக்குள்ள started with. நீங்க So I'm என்ன not able பேச to respond ஆரம்பிச்சீங்கன்னு because I நான் forgot what you மறந்துடுவேன் said. அப்படின்னு You're சொல்லி. taking it so long that நீங்க அவ்வளவு நேரம் I எடுத்துக்கிறீங்க can't பேசுறதுக்கு, நீங்க என்ன follow சொல்ல you. I வந்தீங்கிறத forget I'm என்னால speaking. மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி Because he நான் அவரை always கலாட்டா said பண்ணுவது what உண்டு. was ஆனா அவர் என்ன appropriate. சொல்வார் அப்படின்னா, எப்போதுமே அவர் But sometimes கரெக்டா I feel it wasn't அவசியமா பேசுவார். necessarily சில true. நேரத்துல அது வந்து உண்மை But he said அப்படி what was இருக்க வேண்டிய appropriate because அவசியம் that's what இல்லை the அப்படின்னு person சொல்லுவார். wanted to hear from him. சோ Now, 2 what do you பேரும் think இப்படி about these two? And I'll வித்தியாசமானவர்களா take இருந்தவங்க. Ramesh Bhai and Brij Mohan Bhai.
what do you think the accurate and the appropriate? Brother அக்யூரேட்டா என்ன, philosopher is அப்ராப்ரியேட்டா accurate, என்ன? the பிலாசபர் வந்து people அக்யூரேட்டா pleaser பேசுறாரா? is appropriate. இது வந்து பீப்புளுக்கு, அதாவது மக்களை I think it will திருப்திப்படுத்தணும்னு be a நிறைவேற்பாடு combination நினைக்கிறார். of both that will work very ரெண்டுமே well நமக்கு இருக்கணும் in the அப்படிங்கிற sense போது of, நம்ம ரொம்ப நல்லா இருக்க முடியும் அப்படின்னு how சொல்றாங்க. much people want to hear is also எவ்வளவுதான் important மக்கள் வந்து கேட்க in accuracy and விரும்புறாங்கிறதும் appropriate. முக்கியம். Because அப்போ if they are not துல்லியமாகவும் ready to hear, இருக்கணும். as you said, நீங்க that சொன்ன after மாதிரி 10 அவங்க minutes, பேச 15 வந்து minutes, கேட்க intellect is தயாரா இல்ல, so full of அவங்களுடைய stress புத்தி வந்து that அவ்வளவு you ஃபுல்லா really don't இருக்கு, want to ஸ்ட்ரெஸ் hear ஆயிடுச்சு more, right? அப்படின்னா இன்னும் You கேட்க feel that வேண்டாம் you அப்படின்னு have enough. அவங்களுக்கு தோணிடும். And see, one is speaking more on an intellectual level, ஒண்ணு வந்து other is புத்திபூர்வமாக speaking from பேசுவது, mind. மற்றொன்று And what இதயபூர்வமாக Nirvai பேசுவது. did is நிர்வேர்மை செய்தது that வந்து என்ன taking the feelings அப்படின்னா, in mind of others, how மற்றவர்களுடைய do they உணர்வுகளை feel, வந்து அவர் what should கருத்தில் I எடுத்துப்பார். say that அவங்க they எப்படி feel ஃபீல் good, பண்ணுவாங்க, they feel encouraged, அப்ப அதன் they மூலம் don't அவங்களுக்கு get வந்து ஒரு disappointed. So ஊக்கம் he was உற்சாகம் more கிடைக்கும் into அப்படின்னு that kind of அதுல வந்து அவரு responding அந்த மாதிரி and ஒரு helping விதத்துல the அவர் souls பேசுவார். with their feelings. ஆத்மாக்களுக்கு So I உணர்வுகளின் think one மூலம் is அவர் more உதவி from heart, செய்யக்கூடியவராக other is more இருந்தார். from intellect. ஒண்ணு But வந்து I புத்தியின் think if there மூலம், can be மற்றொன்று combination of both, இதயத்தின் மூலம். ஆனா from the ரெண்டினுடைய intellect and காம்பினேஷன் also இருந்தா நல்லா both, இருக்கும்னு தீதி then சொல்றாங்க. I think it can work definitely அப்போ நிச்சயமாக அது நல்ல appropriate சிறப்பாக and வேலை accurate. செய்யும். அக்யூரேட் அண்ட் அப்ரோப்ரியேட். Okay, I agree with you. Nirvai always spoke to feelings. Jagdish Bhai spoke to understanding. So it's the head and the heart. But then you take someone like Brother Ramesh. Have you ever ரமேஷ் heard பாய் Brother வந்து Ramesh in எடுத்துக்கிட்டீங்க class? He அப்படின்னா, never has a comma, he never has a full stop. There were no அவரு ரமேஷ் பாய் punctuation கிளாஸ் in the way he கொடுக்கும்போது spoke. He was அவருக்கு like வந்து a ஒரு super கமா fast ஃபுல் train ஸ்டாப்பே from இருக்காது. Delhi சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு to ட்ரெயின் டெல்லியில இருந்து Abu Road. அபுவுக்கு போற ஒரு Fast. சூப்பர் He ஃபாஸ்ட் ட்ரெயின் spoke மாதிரி very பேசுவார் fast ரமேஷ் and பாய். he just was going like that. Now, what he was always saying, I mean, he was Baba's lawyer, he was Baba's accountant, பாபாவுடைய he was லாயர், Baba's, பாபாவுடைய அக்கௌண்டன்ட். if there was anyone that was accountable, it was யாரு யாரையாச்சும் நம்ம Ramesh Bhai. பாபா ஒருத்தரை So நம்பி he முழுமையா spoke இருக்க with முடியும்னா a அது lot of ரமேஷ் பாய். accountability. ஸோ அந்த மாதிரி ஒரு But the way பொறுப்பு he spoke உணர்வோட was அவர் வந்து super fast பேசினார். express ஆனா from சூப்பர் Delhi ஃபாஸ்டா to Abu பேசுவார். Road, டெல்லியில இருந்து non-stop. அபுவுக்கு ஃபாஸ்ட் Or எக்ஸ்பிரஸ் I போற could மாதிரி see நான் ஸ்டாப் from ட்ரெயின்ல New போற மாதிரி York to பேசுவார். Delhi, Air India, நியூயார்க் டு டெல்லின்னு கூட super சொல்லல, fast, அவ்வளவு வேகமா பேசுவார். supersonic fast. And then you have Brother அதன் Bridge பிறகு Mohan, பிரிட்ஜ் Bridge Mohan மோகன் Bhai. இருக்கார். பிரிட்ஜ் Now, மோகன் பாய் he இருக்கிறார். was always, அவர் எப்படி பேசுவார் he அப்படின்னா, spoke in a way in which there was, he was always aware of public opinion. He was அவர் வந்து always மத்த aware of the பப்ளிக் ஒப்பீனியனை image பத்தி மத்தவங்க என்ன that நினைப்பாங்க he had to அப்படிங்கறத அவர் எப்போதுமே uphold கருத்துல in கொண்டு the இருக்கார். eyes of the public, in the eyes of the பப்ளிக்குடைய government, in the ஐஸ்ல, eyes கவர்மெண்ட் of ஐஸ்ல எப்படி Delhi, இருக்காங்க, the capital. டெல்லியோடைய ஐஸ்ல எப்படி And இருப்பாங்க, so எப்படி பார்ப்பாங்க அவர் he, சொல்ற விஷயத்தை அப்படின்னு when அதுல he அவர் would ரொம்ப கவனம் speak, கொடுப்பார். அவர் you பேசும்போது knew that what he was உங்களுக்கு saying தெரியும் அவர் என்ன சொல்ல carried வராரு a அப்படிங்கிறது. meaning that was bigger than what he was saying. Like அவர் when you would சொல்றதை ask விட him a அவர் என்ன question, சொல்ல like I once வராருங்கிற asked him a விஷயத்துல வந்து question பெரிய about விஷயம் இருக்கிறத உங்களால attachment, உணர முடியும். and the பற்று response he gave அப்படிங்கறத me வந்து சொல்லும் போது was, there அவர் is வந்து என்ன சொன்னார் attachment அப்படின்னா, பற்று individually, அப்படிங்கிறது but there is also தனிப்பட்ட attachment விதத்திலயும் இருக்கு, association. So when he அசோசியேஷன்லயும் spoke, ஒரு he பற்று spoke more அப்படிங்கிறது இருக்கு. always like he's associating with the public opinion. He's associating it with a bigger picture. தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்தை பத்தி So, பேசாம what would you மற்ற say of the way விஷயங்களோட these அதற்கு two என்ன spoke? தொடர்பு இருக்கு One அப்படிங்கறத accountability, பத்தியும் அவர் பேசுவார். one of association. He was always speaking to the public. The other was always speaking because he wants to hold everyone accountable. That means what சோ இப்படி your ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட explanation விதத்துல அவங்க is that பேசுற aware விஷயங்கள் connection of இருக்கும்போது awareness and words, right? That விழிப்புணர்வும் வார்த்தைகளும் whatever is the இரண்டுக்கும் awareness, தொடர்புடையதை நம்மளால whether it பார்க்க is முடியுது. ஒண்ணு for வந்து public opinion, விழிப்புணர்வு, whether it is பப்ளிக் வந்து நான் சொல்றதை பத்தி you என்ன know, Ramesh நினைப்பாங்க Bhai was அப்படின்னு in ஒரு family, விழிப்புணர்வு while இருக்கு. others were single. ரமேஷ் So பாய் வந்து Ramesh Bhai, ஃபேமிலியில whenever he இருக்கிறார். spoke, were more ரமேஷ் பாய் giving எப்ப the பேசினாலும் experiences கூட of his அவருடைய life அனுபவத்தை and பத்தி, வாழ்க்கை being able to அனுபவங்களை சொல்வார். actually
அவர் வந்து ஒரு So ப்ரொஃபஷனலா I think that இருந்தார். awareness, அந்த background, விழிப்புணர்வு, and நம்மளுடைய education, பேக்ரவுண்ட், education, நாம all எவ்வளோ that வந்து has some படிச்சிருக்கிறோம், influence in சமுதாயத்துல our நாம என்ன words. ஒரு So பொசிஷன்ல accuracy இருந்தோ, இது according எல்லாமே to வந்து நம்ம பேசுறதுல இருக்கு. also that awareness. And அக்யூரசி I think அப்படின்னாக்கா that if விழிப்புணர்வோடும் நாம் இருக்கணும். நாம Baba பேசும் said that we பொழுது create the awareness, பாபா சொல்றார், இந்த then விழிப்புணர்வை நாம instrument and Lord's உருவாக்கணும். child அதாவது or நான் வந்து ஒரு whatever கருவி ஆத்மா, awareness, கடவுளின் குழந்தை those அப்படின்னு எந்த vibrations விழிப்புணர்வை நாம will எப்ப create எந்த the விழிப்புணர்வை words வச்சிருக்கிறோம், அது வார்த்தைகளில் ஒரு accordingly of வைப்ரேஷனை the awareness. உருவாக்கும். And நம்முடைய the more we விழிப்புணர்வு எப்படி connect இருக்கோ awareness அப்படிப்பட்ட and வைப்ரேஷனை நாம words, உருவாக்குவோம். they will be அதிகமாக accurate நாம and appropriate. விழிப்புணர்வுக்கும் And of வார்த்தைகளுக்கும் course, நம்முடைய கவனத்தை வச்சோம் I think அப்படின்னா அது speed துல்லியமாக has இருக்கும். also connection ஸ்பீட் with அப்படிங்கிறது, when we are young, we speak very fast. நாம I சின்ன had to வயசுல tell இருக்கும்போது Sundari, can வேகமா you speak பேசுவோம். slowly so that நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா as you பேசுவீங்களா, grow அப்ப நான் mature டிரான்ஸ்லேட் and பண்ணலாம் become more அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா experienced, நீங்க அதிகம் மெச்சூர் then ஆகிற when you are போது, நிறைய speaking as if அனுபவம் you are பெறும்போது thinking and speaking, நீங்க வந்து not சிந்திச்சு just from the பேசுறதாக intellect, இருக்கும். நம்ம but it's புத்தியில also இருந்து from நேரா the heart. பேசலாம், ஆனா நீங்க சிந்திச்சு So பேசுறீங்க I think அப்படிங்கிறதா that, இருக்கும். yeah, your feelings about everyone ஸோ is எல்லாத்துக்காகவும் okay. எல்லாருக்காகவும் நம்ம வந்து And ஃபீலிங்ஸ் my feeling is வச்சிருக்கிறோம். more like என்னுடைய எல்லாருக்காகவும் காயத்ரி some அவங்க spoke வச்சிருக்கிற more ஃபீலிங்க சொல்லிக்கிட்டாங்க. intellectually, some spoke from their heart. தீதி சொல்றாங்க, என்னுடைய உணர்வுகள் We வந்து get சில பேர் புத்திபூர்வமாக combination. பேசுறாங்க, ஆனா That's காம்பினேஷன் appropriate and இருக்கணும் organized. அப்படிங்கறது எனக்கு But தோணுது all அப்படின்னு four தீதி brothers சொல்றாங்க. met Bapdada. met Brahma Baba, Sakar Baba. All சாக்கார் four பாபாவை met 4 him. பேருமே பார்த்திருக்காங்க. All four experienced Baba's humility and பாபாவின் sweetness. பணிவுத்தன்மையும் And so இனிமையும் therefore 4 also பேரும் it didn't பண்ணியிருக்காங்க. matter the difference, the different ways that they expressed themselves. There அவங்க எப்படி was தன்னை தான் the வெளிப்படுத்தி flavor கொண்டாலும் of அதுல Brahma Baba வந்து through them. பிரம்மா பாபாவினுடைய ஒரு They ஃபிளேவர் அவங்க all 4 had that பேர்கிட்டயுமே humility. இருந்தது. They all had that எல்லாருக்கிட்டையுமே sweetness. I mean, அந்த they were பணிவுத்தன்மை really, இருந்தது, இனிமை really our இருந்தது. big brothers. They may tell us எல்லாருமே off, ரொம்ப they would tell சிறப்பாக us what we நம்மகிட்ட did அவங்க was bad, நடந்துப்பாங்க. but the நாம love என்ன with which செய்யணும்னு they did சொல்லுவாங்க. it, எவ்வளவு the அன்போடு love that அதையெல்லாம் they செய்தாங்க. embraced us with, நம்மள எவ்வளவு அன்போடு I நம்ம வந்து in அவங்கள பராமரிப்பு hindsight now, I கொடுத்தாங்க. think they அதையெல்லாம் inherited வந்து that பார்க்கும்போது இதை பிரம்மா from பாபா Baba, கிட்ட இருந்து and the அவங்க way they had ஆஸ்தியாக to work with the பெற்றிருக்கிறாங்க. daddies, and these were தாதிகள் like கிட்டயும் அவங்க brothers வந்து that ஒரு பிரதர்ஸா came from the தாதிகள் world கிட்டயும் in வந்து அவங்க major senior positions, அவங்க and then they had to மிக come நல்ல and காரியத்தை work செய்திருக்கிறாங்க. with these daddies and became the backbone of the daddies, but had to put the தாதிஸ்க்கு வந்து daddies in front. முதுகெலும்பாக But the இருந்தாங்க. இந்த respect 4 that they gave பிரதர்ஸுமே the daddies, அவங்களுக்கும் மரியாதை they may have கொடுப்பாங்க. தாதிக்கு differences, that was fine, but ultimately the respect வித்தியாசங்கள் இருக்கும், that ஆனா they did அவங்க for the வச்சிருந்த அந்த daddies was மரியாதை incredible, தாதிகள் don't கிட்ட you think? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப Yeah, ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம் because இல்லையா அப்படின்னு they கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, understood அவங்களுக்கு வந்து recognition of Baba, then family, பாபாவினுடைய then இனம் his காணுதல், first task, and கடவுளுடைய all that காரியம், understanding அதையெல்லாம் வந்து அந்த gives புரிந்துணர்வு வந்து them, அவங்க கிட்ட that kind ஜாஸ்தியா of feeling இருக்கும்போது and அப்படிப்பட்ட sense of உணர்வுகளை அவங்களுக்கு responsibility, கொடுக்குது. அப்படிப்பட்ட because பொறுப்புணர்வை they அவங்களுக்கு were so, கொடுத்திருக்கு. I remember I was in அதனால எனக்கு Shantivan ஞாபகம் இருக்கு, and something சாந்திவன்ல இருந்த happened, போது and ஏதோ ஒண்ணு they நடந்த came to போது know. So when அவங்க they வந்து saw அதை me, first thing they தெரிஞ்சுக்கிட்டாங்க. will ask சொன்னேன், that என்னை how am பார்த்தோன்னே I முதல்ல and is everything எப்படி okay, இருக்கிறாங்க, எல்லாம் which I ஓகேவா miss அப்படின்னு என்னை now. பார்த்த உடனே There is கேட்பாங்க. no one இப்போ really வந்து நான் அதை asks மிஸ் me, பண்றேன். but இங்க they were வந்து like big யாருமே இப்போ brothers வந்து and உங்களை கேட்க மாட்டேன், all the கேட்கறதுக்கு time. அங்க ஆள் இல்லை. அப்போ உங்க One பிரெக் thing which பிரதர்ஸா is எல்லாருமே நம்மள very வந்து powerful கேட்பாங்க, is எப்படி their good இருக்கிறீங்க. wishes for us. ஸோ அவங்களுடைய நல்ல They ஆசைகள் always நமக்காக, not அது only ரொம்ப ஒரு sweet, but they have சக்திசாலியான விஷயம். good wishes. And because நீங்க of வந்து their good நல்ல wishes, ஆசைகள், it helps us அவர்களுடைய தூய to உணர்வுகள், அது experience வந்து நமக்கு closeness, உதவி செய்யுது. to அவங்க கிட்ட understand the ஒரு நெருக்கத்தை signal, உணர்வதற்கும், and அவர்களுடைய ability to work சிக்னலை, together, இஷாராவை so many பிடிப்பதற்கும், things. நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை Definitely கொடுப்பதற்கும் they have not இருக்கு. only words, but அவங்க they have வெறும் good வார்த்தைகள் wishes to work மட்டுமல்ல, for us. நமக்காக அவங்க What சிறந்த was it நல்ல in ஆசைகளை Nirvai கொண்டிருந்தார்கள். Bhai's tone நிர்வேர் and பாயோடைய words that டோன்ல, made you say அவருடைய yes to him, வார்த்தைகள்ல அவங்களுக்கு the head of the எஸ் அப்படின்னு organization? செய்ய வேண்டியது, ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். I think that because he has deep love for everyone, and அனைவருக்காகவும் அவர் அதிகமான he அன்பை always கொண்டிருந்தார். saw the positive side of that எப்பொழுதும் person.
அனைவருடைய ஆக்கப்பூர்வமான தன்மையை பார்த்தார். யாருடைய பலவீனங்கள், எந்த குற்றம் குறைபாடுகள், சுபாவங்களை அவர் பார்க்கல. எப்போதும் எல்லார பத்தியும் நல்ல விஷயங்களையே சொல்வார். இந்த குணங்கள் எல்லாமே அவரை, அந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு இதயத்தை தொடக்கூடியதாக இருந்தது. He's very honestly express himself, you know. So thank you. I have another big question here, but I don't have the எனக்கு time ஒரு to பெரிய ask because கேள்வி my time இருக்கு, is ஆனா up. எனக்கு நேரம் இல்லை. But I'll ask இன்றைக்கு you the கேட்க next நேரம் Wednesday. ஆயிடுச்சு. அடுத்த So புதன்கிழமை thank you. நான் உங்களை கேட்கிறேன். It's wonderful. I'm remembering those brothers a lot now. I don't know why. இந்த பிரதர்ஸ் Especially நான் நிறைய அதிகம் நினைவு Brahma செய்கிறேன். Baba asking us to do things the way he would have done it. Those brothers did. The daddies did, of course. The brothers did, and now the didis are doing it. Yeah. Good. Thank you. சாந்தி. Om Shanti. இத்துடன் தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. ஓம் சாந்தி. Shanti, thank you. So tomorrow is Thursday. We're scheduled from Amritwala 3:30 a.m. to 4:45 a.m. in the